Hello students, நம்ம இன்னைக்கு accountancyல 9th chapterல 9th sum, 10th sum, 11th sum மூணையும் பார்க்கலாம் பாருங்க. The credit revenue from operations of Value Limited amounted to 10 lakhs. Its debtors and bills receivables at the end of accounting period amounted to 1,10,000 and 1,40,000 respectively. Calculate trade receivables turnover ratio and also collection period in months. Trade receivable turnover ratio and collection period in months. பாருங்க, trade receivables turnover ratio க்கு formula credit revenue from operations divided by average trade receivables. இதுல trade receivables எதுன்னு கேட்டீங்கன்னா debtorsம் bills receivables தான். இதுல average trade receivables அவங்க கேட்கறதுனால இங்கே நம்ம அது போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருந்தா தான் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, at the end of accounting period debtorsம் bills receivablesம் at the end of accounting period. இது வந்து closing debtors and closing bills receivables அர்த்தம். இந்த மாதிரி ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் போட முடியும். இப்போ இந்த மாதிரி இங்க ஃபினிஷிங் அதாவது எண்டிங் அக்கௌண்ட் பீரியட்ல கொடுத்துருந்தாக்கா இது ரெண்டு மட்டுமே போடணும். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க கூடாது, முடியாது. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா trade receivables is equal to debtors plus bills receivable. debtors பாருங்க 1,10,000, debtors 1,10,000, bills receivable 1,40,000. இப்போ இது என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும். அதுதான் trade receivables. அப்போ trade receivables turnover ratio is equal to credit revenue from operations. credit revenue from operation of Value Limited amounted to 10 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த credit revenue from operations இங்க மேல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கீழே trade receivables turnover ratio கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே average trade receivables இடத்துல இந்த debtorsம் bills receivables ஆட் பண்ணி போட்டுக்கணும். இங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது, இருக்கிறதே இது க்ளோசிங் பேலன்ஸ் அது அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ 10 lakhs divided by 2,50,000 is equal to 4 times வருது. இது என்ன, trade receivables turnover ratio. சரி, இப்போ debt collection period in months கேட்டா number of months in a year divided by trade receivables turnover ratio. நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்லையா 4, அதுதான் இங்க போடணும். number of months in a year அது வந்து 12 divided by 4 equal to 3 months. அதுதான் debt collection period. அதாவது trade receivables அப்படின்னாவே turnover ratio கண்டுபிடிக்கிறதுக்கு credit revenue, அதாவது credit சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ரெவன்யூ வரும், அதுதான் ரிசீவபிள்ஸ். அப்போ கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கோங்க 10 lakhs. ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து டெப்டார்ஸும் பில்ஸ் ரிசீவபிளும். இதுல ஆவரேஜ் போடக்கூடாது, போட முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதையே க்ளோசிங் டெப்டார்ஸும் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1,10,000 1,40,000 க்ளோசிங் டெப்டார்ஸ் அண்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். அவங்க ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். அதனால இது ஒன்னு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால அது க்ளோசிங் பேலன்ஸ்னால அது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி இங்க கீழே போட்டுக்கணும். Trade receivables turnover ratio is equal to credit revenue from operation for 10 lakhs divided by 2,50,000 4 times வருது. அதோட debt collection period is equal to monthsல கேக்குறாங்க, அதனால number of months in a year divided by trade receivables turnover ratio இந்த 4 timesலயே அந்த 4 12 divided by 4 is equal to 3 months தான் debt collection period. அடுத்தது 10th sum. From the following figures obtained from Arjun Limited, calculate the trade payables turnover ratio and credit payment period in days. இது trade payables. எப்போ நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னாக்கா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணாதான் பே பண்ணுவோம். அப்போ கிரெடிட் பேமெண்ட் பீரியட் இன் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ட்ரேட் பேயபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, ட்ரேட் பேயபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ். பேயபிள்ஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாதான் பே பண்ணுவோம், எப்போ ரிசீவ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணா ரிசீவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து சேல்ஸ், அது ரிசீவபிள்ஸ். இது கிரெடிட் பர்ச்சேசஸ், அதனால பேயபிள்ஸ். பேயபிள் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள். Net credit purchase is equal to 9,50,000 நம்ம கொடுத்திருக்காங்க. பாருங்க இந்த சம். From the following figures of Arjun Limited,
Calculate the trade payables turnover ratio and credit payment period in days. Okay. Particulars. Credit purchases during 2018-2019 is equal to 9,50,000. Trade creditors as on 1/4/2018. This opening creditors equal to 60,000. Trade creditors as 31/3/2019. This closing creditors equal to 50,000. Payable as on 1/4/2018. Opening balance of bills payable. Bills payable on 31/3/2019 35,000. Closing balance of bills payable. This opening balance of credit, closing balance of creditors. Opening balance of bills payable, closing balance of bills payable. இப்போ பாருங்க ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது. இந்த இடத்துல தான் ரெண்டையுமே கூட்டி ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ trade payables turnover ratio is equal to net credit purchases divided by average trade payable. Net credit purchases 9,50,000 கொடுத்துருக்கான் பாருங்க. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அதோட average trade payables is equal to opening trade payables plus closing trade payables divided by 2. எது opening trade payables அப்படின்னாக்கா கிரெடிட்டார்ஸும் பேயபிளும் தான் ஓப்பனிங்கும், அதாவது பில்ஸ் பேயபிள். ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து கிரெடிட்டர்ஸும் பில்ஸ் பேயபிளும் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. இங்க இருக்கு இல்லையா கிரெடிட்டர்ஸ், ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் 60,000 பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் 45,000 ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதோட க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள்ஸ் 50,000 பிளஸ் 35,000 பாருங்க, இப்படி ஆட் பண்ணணும். அது 60,000 பிளஸ் 45,000 இது கிரெடிட்டர்ஸ். இங்க 50,000 பிளஸ் 35,000 பில்ஸ் பேயபிள். இது ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ், இது opening creditors and bills payable and closing creditors and bills payable ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணணும். 1,05,000 இது 85,000 ஆட் பண்ணா 1,90,000 divided by 2 is equal to 95,000. Trade payable turnover ratio equal to 9,50,000 இது என்ன credit purchases divided by இந்த 95,000 அது என்ன இந்த average bills payable, average trade payables 95,000 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 times வருது. அதுதான் trade payable turnover ratio. ஓகே, நெக்ஸ்ட் credit payment period in days கேக்குறாங்க. in daysல கேட்டா number of days in a year போட்டுக்கணும் divided by trade payable turnover ratio இந்த 10 times. சரி, இந்த number of days in a year எவ்வளவு 365 days for year. அப்போ 365 divided by 10 is equal to 36.5 days. அதுதான் credit payment period. Okay, next பாருங்க. next sum. From the following information of Geetha Limited, calculate fixed asset turnover ratio. Revenue from operation during the year were 55 lakhs. Fixed assets at the end of the year 5 lakhs. இப்போ fixed asset ratioக்கு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? revenue from operation divided by average fixed asset. average fixed asset னா opening fixed asset plus closing fixed asset divided by 2. அதுதான் average fixed asset. revenue from operation அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. revenue from operation during the year were 55 lakhs கொடுத்திருக்காங்க. அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். 55 lakhs revenue from operation. average fixed asset போடுற இடத்துல fixed asset at the end of the year 5 lakhs பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா opening asset closing asset தனியா அவங்க தரல, ஒரே ஒரு அசெட் தான் கொடுத்துருக்காங்க, அது க்ளோசிங் அசெட். அந்த மாதிரி ஒரு அசெட், ஒரு க்ளோசிங் அசெட் மட்டும் கொடுத்துருந்தா அதை மட்டுமே போட்டுக்கணும். இங்க வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் அசெட் கொடுக்கல, அவங்க க்ளோசிங் அசெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 5 lakhs அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். அதாவது fixed asset turnover ratio is equal to revenue from operation divided by average fixed asset. revenue from operation 55 lakhs divided by 5 lakhs fixed asset. இங்க total fixed asset கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 5 lakhs, அதுதான் இந்த 5 lakhs. இது நீங்க டிவைட் பண்ணுங்க 11 times. அதுதான் fixed asset turnover ratio 11 times. அவ்வளவுதான் இந்த சம். அடுத்த சம் அடுத்த வீடியோல போறேன். நன்றி, வணக்கம்.